ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் 20 முழு தேர்வுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 6th to 12th இருக்கிற இலக்கணம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலகு 1 இருந்து அலகு 7 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலகுக்கும் தனியாக டெஸ்ட், தென் வந்து மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 20 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணி அதோட பிடிஎஃப்பும் வந்து நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கோம், டெலகிராம் குரூப்பில். அதில் பிடிஎஃப் புதுசாக பார்க்குறவங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்ன டேட்டில் என்ன டெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். அதோட பிடிஎஃப்பும் டெலகிராமில் தான் இருக்குது. டெஸ்ட் பிடிஎஃப்பும் ஆன்சர் மட்டும் வந்து நீங்கள் யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சரும் வந்து பிடிஎஃபாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பிடிஎஃபாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஏபிசிடி செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. அப்போது நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை வந்து நீங்கள் அனலைஸும் பண்ண மாட்டீங்க, அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி நம்ம கொடுத்தோம்னா நான் உங்களுக்கு பேசுகிறேன் இல்லைங்களா, இந்த வாய்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் இது ரிலேட்டடாக கொஷின் வரும்போது உங்களுக்கு மனதில் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி கொஷின் நீங்கள் 100 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணாலும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆக போகுது ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணி உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ், ஒரு ½ an hourலேருந்து ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவே பார்த்து முடிச்சிருவோம். ஓகேங்களா? எவ்வளோ நேரம் நம்ம மொபைல் பார்த்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், ஆனால் நமக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு வீடியோஸ் நம்ம பார்க்கணுன்னா நம்ம கஷ்டப்படுறோம். நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்க வேணாம், உங்களுக்கு வந்து முக்கியமான வீடியோக்கள் எது, நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அந்த வீடியோ பார்த்து உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரியாத விஷயத்தை வந்து தெரிஞ்சவங்க கிட்ட தான் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் எனக்கு பிடிஎஃப் டெஸ்ட் பிடிஎஃப் கொடுக்குற எனக்கு ஆன்சர் பிடிஎஃப்பும் கொடுக்குறதும் ஈஸி. ஓகேங்களா? ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம எதுக்கு கொடுக்குறோம், தெரியாதவங்க புது ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுனால மார்க் வந்து கெட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாம். மார்னிங் 7 AM நான் வந்து பிடிஎஃப் என்ன பண்ணிட்டேன், டெலகிராமில் 7th இலக்கணம் ஃபுல் டெஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணிட்டேன். புதுசாக பார்க்குறவங்க அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். சப்போஸ் எனக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த வீடியோவாவது பார்த்து இதில் இருக்கிற கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. முதல் வினா, மல்லிகை சூடினால் என்பது என்ன ஆகு பெயர்? பொருளாகு பெயரா, சினையாகு பெயரா, பண்பாகு பெயரா, தொழிலாகு பெயரா? மல்லிகை சூடினால் என்பது, இதற்கு வந்து நீங்கள் ஆகு பெயர்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஆகு பெயர்னா என்ன? ஒன்றன் பெயர் அதற்கு ஆகி வராமல் அதோட தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு வந்து ஆகி வருவது, இதுதான் வந்து ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ 1வதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பொருளாகு பெயர். ஆப்ஷன் ஏ, பொருளாகு பெயர். இதில் மல்லிகை என்பது சினை தான், ஆனால் அது சினையே குறிக்காது, அந்த முழு பொருள் முழு செடியுமே வந்து இங்கே குறிக்கும். அதனால் வந்து மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். அடுத்து கூறப்படும் இரு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தைனா தைத்தல், நானா நாவு, நீனா முன்னிலை ஒருமை, நைனா இழிவு சொல். தைனா தைத்தல், நானா நாவு, நீனா முன்னிலை உரிமை, நைனா இழிவு. நைன்னு சும்மா எதனா பேசிகிட்டே இருக்காங்க, எதனா திட்டும்போது சொல்லுவாங்கள்ல, அது இழிவான சொல். அடுத்து 4வது வினாவுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. டேஸ் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. குற்றிய லிகரம் வந்து பார்த்திங்கன்னா உரைநடை வழக்கில் இல்லை, குற்றிய லுகரம் வந்து உரைநடை வழக்கில் இருக்குது. அதில் வந்து 6 டைப் கூட இருக்கும். ஓகேங்களா? அதில் என்னென்ன தொடருக்கு? நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வல்லின குற்றியலுகரம், மெல்லின வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம்னு சொல்லிட்டு அதில் 6 வகையான குற்றியலுகரம் இருக்குது. அது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. அடுத்து 5வது வினா, குற்றிய லிகரம் தொடர்பான, குற்றிய லுகரம் இல்லை, குற்றிய லிகரம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இது இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. மியா என்பது ஓர் அசைச்சொல், ஓசை நயத்திற்காக வருவது. இதில் மீயில்
இம் ப்ளஸ் இ உள்ள இகரம் குற்றியலுகரம். இதில் இ இருக்கு இல்லைங்களா, அது குற்றியலிகரம். அந்த இகரம் தனற்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இதற்கான ஆன்சர் அனைத்தும் சரி. இலக்கியங்களில் மட்டுமே வரக்கூடியது குற்றியலிகரம், நாட் குற்றியலுகரம். ஓகேங்களா, குற்றியலுகரம் கிடையாது, குற்றியலிகரம். மியா என்பது ஒரு அசைச்சொல், ஓசை நயத்திற்காக வருவது. இதில் மீ என்பது என்னவாகும், இம்மு ப்ளஸ் இ சேர்ந்தது தான் மீ. இதில் இருக்கிற இகரம் வந்து என்னவாகும், உள்ள இகரம் தான் குற்றியலிகரம். ஓகேங்களா, அந்த இகரம் தனற்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிப்பது தான் குற்றியலிகரம். 6வது வினா, ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். 7வது வினா, ஓர் எழுத்து ஒரு மொழி பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி. நோனா வறுமை, பானா பாடல், பேனா மேகம், போனா செல். நோனா வந்து வறுமை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நோனா இங்கிலீஷில் என்ன, நோ இல்லை. வறுமை நோ, வறுமை இருக்கக்கூடாது. பானா பாடல், பேனா பேய் மழை பெய்யுது இந்த மேகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போனா செல் எல்லாருக்குமே தெரியும். நிறைய வார்த்தைகள் வரக்கூடியது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8வது வினா, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இத்தொடரில் பயின்று வந்துள்ள அணி. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இத்தொடரில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இத்தொடரில் பயின்று வந்த அணி ஏகதேச உருவக அணி. அதாவது ஒரு ரெண்டு சொற்கள் இருக்கும் அப்படின்னா 2 சென்டென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பாதி வந்து உருவகப்படுத்தி இன்னொரு பாதியை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் ஏகதேச உருவக அணி. அறிவை வந்து விளக்கா வந்து அங்கே உருவகப்படுத்தியிருப்பாங்க, ஆனால் அறியாமையை இருளாக வந்து அங்கே உருவகப்படுத்தியிருக்க மாட்டாங்க. இதுதான் ஏகதேச உருவக அணி. அடுத்து, இரட்டை கிளவி தொடர்பானவற்றில் தவறானது எது? இரட்டை கிளவி தொடர்பானவற்றில் தவறானது ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஏன்னு பார்க்கலாம். இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே அடுக்கி வரும், இது தவறு. இது கரெக்டு. இரட்டை கிளவியின் சொற்கள் இணைந்தே நிற்கும், இதுவும் கரெக்டு. இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழி குறிப்பு பொருளில் வரும். இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடைமொழி குறிப்பு பொருளில் வருவது எதுன்னு கேட்பாங்க. இரட்டை கிளவியா அடுக்கு தொடரான்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் இருக்கும். அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை, அதாவது வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி. இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தரும் சொல்லியிருக்காங்க. பிரித்தால் பொருள் தராது. அதாவது படபட, சடசட, சலசல, இது மாதிரி வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பொருள் தராது. இதுவே அடுக்கு தொடர் பார்த்திங்கன்னா நீங்கள் 3-4 முறை வரும் அடுக்கு வரும். பாம்பு, இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒரு சொல் வந்து பொருள் தரும். இது வந்து அடுக்கு தொடர். நீங்கள் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, பிரித்தால் பொருள் தரும். அங்கே இது இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நான் அடுக்கு தொடருக்கு நான் சொல்லிடுறேன். இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது, ஆனால் அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும். இரட்டை கிளவியில் வந்து ஒரு சொல் 2 முறை மட்டும்தான் வரும், ஆனால் 4 முறை வரைக்கும் வர்றது அடுக்கு தொடர். இரட்டை கிளவி சொற்கள் வந்து படப்படன்னு சொல்லிட்டு சேர்ந்தே தான் இருக்கும், ஆனால் பிரிந்திருப்பது அடுக்கு தொடர். இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். இது வந்து இதோட ஒரு சிக்னேச்சர் கூட சொல்லலாம். இது வந்து இதோட டெஃபினேஷன் மாதிரி, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1, 2, 3 முறை அடுக்கி வருவது தான் அடுக்கு தொடர். லாஸ்ட்டுக்கு நான் டெஃபினேஷன் சொல்லிட்டேன். அடுத்து 10வது வினா. 10வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. மூனா மூப்பு, மேனா அன்பு, மைனா அஞ்சனம், மோனா மோத்தல். மூனா மூப்பு, மேனா அன்பு, மூணா மூப்பு. ஓகேங்களா, இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மே மாதம் பிறந்தவர்கள், அதாவது மே 1 உழைப்பாளர்கள் தினம் வரும் இல்லைங்களா, அவங்களாம் வந்து ஏழையாக இருந்தாலும் நிறைய அன்பு வச்சுட்ருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனா அஞ்சனம், இது கண்மை, எல்லாருக்குமே தெரியும். மோனா மோத்தல், இதுவும் ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஊர் பெயர்களின் மறுவை கண்டறிக. கோயம்புத்தூர், கோவை, மொத்தமாக ஒரு 40-50 ஊருக்குள்ளே தாங்க இருக்கும். அதை பார்த்து முடிச்சுருங்க. ரிப்பீட்டடாக கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஊர் தான் கேட்குறாங்க. அதோட பிடிஎஃப்பும் வந்து டெலகிராமில் இருக்குது, எப்போவே நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அது வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஊர் பெயர்களின் மறுவு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர், கோவை. அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனி. வழக்கு,
எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வழக்குன்னு சொல்கிறாங்க. நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருள்களில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு. இது இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு சொல்லிட்டு இரு வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு சொல்லிட்டு இரு வகைப்படும். இதில் 3 டைப் இருக்குது, இதில் 3 டைப் இருக்குது. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வழக்குன்னு சொல்கிறோம். நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு. இயல்பு வழக்கு 3 இருக்குது, தகுதி வழக்கு 3 இருக்குது. அந்த இயல்பு வழக்கில் இருக்கக்கூடியது இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவுன்னு சொல்லிட்டு வரும். இந்த தகுதி வழக்கில் இருக்கக்கூடியது எத்தனை டைப், இது 3ஆ எனக்கு டவுட் இருக்குது. அது இந்த டைப் போட்டு நீங்கள் எத்தனை என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி தான். 13ஆவதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. யானா அகலம், வானா அழைத்தல், வீணா மலர், வவுனா கவர். யானா அகலம், எவ்வளோ பெரிசா அகலமாக வாயை திறக்கிற அப்போ யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. வானா அழைத்தல் எல்லாருக்கும் தெரியும். வீணா வந்து மலரின் 7 பருவத்தில் வரும் பாருங்கள். 7 பருவங்கள் மலருக்கு மொத்தம். அரும்பு, மொட்டு, மூகை, அரும்பு, மொட்டு, மூகை, அலர், மலர், செம்மல், வீன்னு சொல்லிட்டு 7 பருவங்கள் இருக்குது. அந்த 7 பருவங்களில் 1 வி. அதனால் இது மலர் ரிலேட் பண்ணிக்கோங்க. வவுனா வந்து கவரை வந்து வவ்வுன்னு நாய் கவரு பிடிச்சிட்டு போயிடுச்சு. அது போல் வந்து கையில் நான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அந்த பிரியாணி கவரை நாய் வந்து வவ்வுன்னு சொல்லிட்டு கவர்ந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட்கட்டாக. அடுத்து இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா 13ஆவதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 14ஆவது வினா. குழந்தை என்ற சொல்லில் கூ என்னும் எழுத்து ஒலிக்கும் மாத்திரை அளவு. குழந்தை என்னும் சொல்லில் கூ என்னும் எழுத்து ஒலிக்கும் மாத்திரை அளவில் பார்த்தீங்கன்னா 1. அடுத்து ஊர் பெயரின் மறுவை காண்க. கும்பகோணம்க்கு குடந்தை, கும்பகோணம்க்கு குடந்தை. 16ஆவது வினா. கேன் மியா எப்படி பிரிப்பீங்க, கேல் ப்ளஸ் மியான்னு பிரிப்பீங்க. இந்த பெரிய இல்லு வரும்பொழுது இந்த பெரிய இன்னு வரும், ஓகேங்களா. பிரிக்கும் பொழுது இந்த இன்னுக்கு பதிலாக இல் வரும். அதுபோல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னு வரும், சின்ன இன்னு வரும். இது சின்ன ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. அடுத்து சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை கண்டறிக. சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி. தேனா தேடுதல் இல்லை, ஏனா ஏற்றம் இல்லை, நானா நான் இல்லை, மீனா வான் என்பது தான் சரியான ஓர் எழுத்து ஒரு மொழி. அடுத்து இயல்பு வழக்கு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இயல்பு வழக்கு அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் என்னன்னு சொல்லுவாங்க, இலக்கணம் உடையது. எடுத்துக்காட்டு நிலம், மரம், வான், எழுது. இலக்கண முறையப்படி அமையாவிட்டாலும் இலக்கண உடையவை போலவே ஏற்றுக்கொள்வது இலக்கண போலி. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதையே குறிக்கும். இதுக்கு வந்து 1, 2 மற்றும் 3 எல்லாமே கரெக்டு, ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது. இலக்கண முறையப்படி அமையாவிட்டாலும் இலக்கணமுடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க இல்லைங்களா, அது இலக்கண போலி. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் மாறி வரும். இதுதான் வந்து இலக்கண போலி. அடுத்து நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது. நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நோய். இந்த நோ தான் வந்து நோய். இந்த பெரிய நோ வருது இல்லைங்களா, அது வறுமை. இது வந்து வறுமை. இதுவே நே அப்படி வந்தால் நேசம், அன்பு, இதையெல்லாம் குறிக்கும், ஓகேங்களா. ஒரு படிக்கும்போது அது ரிலேட்டடாக இருக்கிறத மீதியெல்லாம் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா பி ஆப்ஷன் தான். பாக்கு, பாட்டு, பத்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம், லிகரம் இல்லை, குற்றிய லுகரம். வன்தொடர் குற்றிய லுகரம். இதில் இது மட்டும் பார்த்திங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரம். ஞனன நெமன, ஓகேங்களா. ஞனன நமன, சாரிங்க, நெனன நமன.
அது வந்து மென்தொடர் குற்றியலுகரம். கசட தபர வன்தொடர் குற்றியலுகரம். அப்போது இது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு மட்டும் மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ பொருந்தாதது குரூப்பில் ஒன்று டூப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் பஞ்சு தான். ஓகேங்களா. இந்த பொருந்தாததெல்லாம் வந்து நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுங்க. குரூப்பில் டூப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ஒரு விளையாட்டு மாரி வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. பின்வரும் கூற்றுகளை கவனி. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலே அணி என்பர். செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகுபெற செய்தலே அணி என்பர். 22வது ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகுபெற செய்வது என்னன்னு சொல்லுவாங்க, அணின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கூற்று காரணங்கள்லாம் கேட்கும்போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம் ஒரு 10 கொஷின் அது மாதிரி இருக்குன்னா ஒரு 4-5 கொஷின் அது மாதிரி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கமும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆன்சர் இருக்கும். இது வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, உங்களுக்கு அந்த கொஷினை இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை, அதுக்கு ஆன்சரே எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கமும் ஆகும்ன்ற சூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும். ஓகேங்களா. அதாவது அந்த கொஷின் நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, எனக்கு அந்த ஆன்சரும் தெரியாது, அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினுக்குலாம் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து மீதி இருக்கிறதெல்லாம் வந்து தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து கூற்று காரணம் சரி, இது சரியான விளக்கம் கிடையாது, கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவறு, அதுபோல் வந்து ஆன்சர் கூட இருக்கலாம். கொடுத்துருக்கிற கொஷினில் ஒரு 3ல் 1 பங்கு இது மாதிரி ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. மற்றபடி வந்து அது நீங்கள் தெரியாத கொஷினுக்கு மட்டும்தான் அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும் நீங்கள். 23வது வினா, ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன கொடுத்துருக்காங்க? பைனா இளமை, மேனா அன்பு, வைனா புல், தூணா உண். ஈஸி தான் இது. பைனா இளமை, மேனா அன்பு, வைனா புல், மாட்டுக்கு புல்வை, தூ குழந்தை துப்பிட்டு சாப்பாடு துப்புறான் பாரு, அவனுக்கு சரியாக உண்ணவை சாப்பாடவை அப்படின்ற மாரி எதனா ஒரு சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. 23வதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பாக்கு என்ற சொல்லில் கூ என்னும் எழுத்து ஒலிக்கும் மாத்திரை அளவு. 24வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அதாவது குழந்தை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா. இதோட முதலில் சொல்லின் முதலில் வரும்பொழுது அதோட மாத்திரை அளவு என்னவாகுது? ஒரு மாத்திரையாக இருக்குது. இதுவே சொல்லின் கடைசியில் கூ வரும்போது அதோட மாத்திரை அளவு என்னவா குறையுது? அரை மாத்திரை அளவாக குறையுது. இதுதான் சொல்ல வராங்க. சொல்லின் முதலில் வரும்பொழுது ஒரு மாத்திரையும் இடையில் கடையில் வரும்பொழுது அரை மாத்திரை அளவும் ஒலிக்கும் குற்றியலுகரம். ஓகேங்களா. இதை நீங்கள் பார்த்துங்க. குற்றியலுகரம் பிரித்து எழுதுக. 25வதுக்கு ஏ, குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். வாயில் தசை கடைக்கண் என்பவை. வாயில் தசை கடைக்கண்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? இலக்கண போலின்னு சொல்லுவாங்க. இலக்கண போலி. அதுக்கப்புறமா வழக்கு தகுதி வழக்கில் வந்து 3 டைப் கேட்டிருந்தேன். ஓகேங்களா. என்னென்ன வரும்? மங்களம், குழுவுக்குறி, இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வரும். தகுதி வழக்கில் ஒரு 3 டைப் வரும். கரெக்டு தான். ஓகேங்களா. இயல்பு வழக்கு 3, தகுதி வழக்கு 3 டைப் இருக்குது. அடுத்து 28வதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆகுபெயர் தொடர்பானவற்றில் தவறானது பி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் பொருள் வரும். ஓகேங்களா. அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். அடுக்கு தொடர்பு விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அங்கே நான் எப்படி இரட்டை கிளவிக்கு ஒரு டெஃபினேஷன் சொன்னனோ இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் பொருளில் வருவது எது? அடுக்கு தொடரா, இரட்டை கிளவியா, இல்லை வேறு எதனா 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த டெஃபினேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த கொஷின்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிற 4 ஆப்ஷனுமே வந்து ஒன்று தவறா, மீதி எல்லாம் கரெக்டாக, அதை நீங்கள் படித்து வச்சுக்கணும். அது வேற ஒரு கொஷினாக கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுக்கு தொடரில் ஒரே சொல் 2 முறை வராது. இது என்ன போகிறோம்? 4 முறை வரைக்கும் அடுக்கி வரும். ஓகேங்களா. பாம்பு 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 பாம்புன்னு 4 முறை வரும் கூட அடுக்கி வரும். அடுத்து ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. ஒழுகல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். அதாவது அல், தல், கல், அதுக்கப்புறம் வை,
பூ, சி, வி இதெல்லாம் வந்து தொழிற்பெயர் விகுதிகள் இன்னமும் இருக்குது புக்கில். அந்த கடைசியாக அதில் முடிஞ்சுதுன்னா அது தொழிற்பெயர். இல்லைனா ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர்னு டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுகல், அங்கே ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஏதோ ஒரு தொழில் நடந்திருக்கு, அப்போ அது தொழிற்பெயர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு இதில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எஃகு தான் பொருந்தாதது. ஏன்னா இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரம், எஃகு மட்டும் ஆயுத தொடர் குற்றியலுகரம். 30வது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 31வது வினா. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதுடைய வேறொரு சொற்களால் கூறுவது. பிறரிடம் சொல்லத்தகாத சொற்கள் அப்போனா மங்களம். ஓகேங்களா. 31வதுக்கு ஆன்சர் இடக்கரடக்கல். அதாவது பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்கள், அதில் எதனா வந்து நமக்கு பிரச்சனை இருக்கலாம் அதை சொல்கிறதுக்கு. ஓகேங்களா. அது இடக்கரடக்கல். அதாவது மங்களம் இல்லாத சொற்களை மங்களமுடைய சொற்களால் சொல்லுவது தான் மங்களம். அதாவது சொல்லத்தகாத சொற்கள். இப்போ வந்து குழந்தை ஒரு பாத்ரூம் போயிருக்கு, அவன் அதை வந்து நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு தகுதியுடைய சொற்களை வந்து யூஸ் பண்ணி சொல்கிறது தான் என்னது இடக்கரடக்கல். நம்ம சொல்கிற நம்ம சொல்கிறதுக்கே அச்சப்படுவோம் இல்லைங்களா, அது போல் சொற்களை நல்ல சொற்களை யூஸ் பண்ணி சொல்கிறது தான் இடக்கரடக்கல். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க போதும். மங்களம்னா மங்களம் இல்லாத சொற்களை மங்களமுடைய சொற்களால் சொல்லுவது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இறந்தார் என்பதை இயற்கை ஏதினார், துஞ்சினார், உயிர் நீத்தார், இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அது விளக்கை அணைன்னு சொல்கிறத விளக்கை குளரவை, விளக்கை அமர்த்து, இது போல் நல்ல வார்த்தையாக பேசுகிறது மங்களம். குழுவு குறினா பொற்கொல்லன் வந்து பேசுவது, யானை பாகன் பேசுவது, அவங்க குழுவுக்கு மட்டும் புரியும். இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 5 பேர் ஒரு குழு இருக்காங்க, அவங்க ஒரு சைகை மூலமாவோ இல்லை ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியோ பேசுகிறது தான் குழுவு குறி. ஓகேங்களா. அடுத்து 32. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்ற குறளில் பயிற்று வந்துள்ள அணியாது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இதில் வந்து உவமை அணி, அதாவது போல, புரைய, உப்ப, உரழ, மான, கடுப்ப, அன்ன, இன்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உவம உறுப்புகள். நடுவில் போல என்ற உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா மறைந்தோ இல்லை நேரடியாகவோ வரும். அப்படி நேரடியாக வந்தால் அது உவமை அணி. ஓகேங்களா. ஆடையை காரை எனல், இதுதான் சொன்னது குழுவுக்குறை. ஆடையை காரைன்னு யானை பாகன் வந்து பேசுவான், இது வந்து குழுவுக்குறி. 33வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனி. உவமை அணி. ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை உவமை என்பர். உவமையத்தின் மற்றொரு பெயர் உவமானம். உவமையத்தின் மற்றொரு பெயர் உவமானம். உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயன்னு சொல்லுவாங்க. 34வதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 1, 3 மட்டும் கரெக்டு. ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் வந்து உவமை, உவமையால் விளக்கப்படும் பொருள் உவமேயம். இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பாதம் வந்து தாமரை போல் இருக்கிறது. ஓகேங்களா. தாமரை மலர், கயல்கண். கயல்கண் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. கயல்கண் இதில் உவமை வந்து கயல். கயல்னா என்ன? மீன். மீன் போன்ற கண். இங்கே நடுவில் போன்ற போலெல்லாம் மறைந்து வரும், அது நமக்கு தேவையில்லை. இதில் கயல் என்பது உவமை. கயல் என்ன? மீனை குறிக்கும். அப்போ மீன் போன்ற கண்கள், இது வந்து உவமேயம். அதாவது உவமையை ஏற்கக்கூடிய பொருள் வந்து உவமேயம். அதாவது ஒரு உவமை யூஸ் பண்ணுறோம்ல, இது கயல். மான் போன்ற மான் போல் ஓடுறான், மயில் போல் ஆடுறா, இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உவமை. இங்கே கயல் என்பது உவமை, கண் என்பது உவமேயம். இது உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து 1, 3 மட்டும் சரி. உவமேயத்தின் மற்றொரு பெயர் வந்து உவமானம்னு சொல்கிறாங்க, இது தவறு. நெக்ஸ்ட்டு பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக. 35வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் எங்கே வந்திருக்கு? சமையல். ஓகேங்களா. அங்கே ஐ வரும். சமையல். ஔகார குறுக்கம் வௌவால். மகர குறுக்கம் வலம் வந்தான். ஆயுத குறுக்கம் முற்றீது. ஐகார குறுக்கம் சமை, அங்கே இம்மு ப்ளஸ் ஐ தான் வந்து மை, அப்போது இங்கே ஐ வந்திருக்கு, அது ஐகார குறுக்கம். ஔகார குறுக்கம் இங்கே வவ் வந்திருக்கு பாருங்கள், அதில் இவ்வு ப்ளஸ்ஸு அவ்வு இருக்கும், அப்போ இது ஔகார குறுக்கம். மகர குறுக்கம் அதாவது வலம் வந்தான், இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இம் என்ற எழுத்துக்கு அப்புறம் வான்ற சொல் வந்துச்சுன்னா அங்கே வந்து மகர எழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும், இதுதான் மகர குறுக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ இம்முக்கு அப்புறம் வந்து வா வந்துச்சுன்னா அது மகர குறுக்கம்.
அதுக்கப்புறம் போன்மம் மருண்மம், அங்கே வந்து போல்மம் மருண்மம்லாம் வரும், அதெல்லாம் மகர குறுக்கத்தில் தான் வரும். ஆயுத குறுக்கம் வந்து கல் ப்ளஸ் இது கட்சி இது முள் ப்ளஸ் இது முற்றி இதுன்னு வரும். அப்போ அது உங்களுக்கு ஆயுதம் எழுத்து சிம்பிளே கொடுத்துருப்பாங்க, அது ஆயுத குறுக்கம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து ஊர் பெயரின் மறுவை கண்டறிக. புதுக்கோட்டைக்கு புதுகை, புதுச்சேரிக்கு புதுவை. ஆன்சர் சி 36வதுக்கு பசு என்பது எதற்கான எடுத்துக்காட்டு? முற்றிய லுகரம். பசு என்பது முற்றிய லுகரம், அதாவது குற்றிய லுகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெடில் தொடர் குற்றிய லுகரம் ஒன்று வரும். அதில் வந்து பாடு, அதாவது ஒரே ஒரு நெடில் எழுத்து வரும், அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறோம் வல்லின குறில் எழுத்துக்கள் வரும். இது வந்து நெடில் எழுத்து. ஆனால் படு அப்படின்னு வந்தால் அது முற்றிய லுகரம். இதுவும் 2 எழுத்து 3 எழுத்து அது மாதிரிலாம் வரும். ஆனால் மேக்ஸிமம் 2 எழுத்தாக வரும்போது நீங்கள் நெடில் தொடர்னு போற்றக்கூடாது, அது முற்றிய லுகரம். அடுத்து 38வதுக்கான முற்றிய லிகரம் கிடையாது, முற்றிய லுகரம். ஓகேங்களா, முற்றிய லுகரம் இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ நானே ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கவனிக்கல, லூ வரணும். முற்றிய லிகரம்னு ஒன்று இல்லை, முற்றிய லுகரம் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் பி. அடுத்து முற்றிய லுகரம் தொடர்பான கூற்றுகளை கவனி. முற்றிய லுகரம் தொடர்பான கூற்றுகளை கவனி. 2, 3 மட்டும் சரி. 38வதுக்கு 2, 3 மட்டும் சரி. சி ஆப்ஷன் தான் கரெக்டு. வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒலிக்கும். இது பாருங்கள், நான் சொன்னல மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 எழுத்துக்கள் தான் இருக்கும். இங்கே கால் வந்திருக்கே, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம் இல்லைங்களான்னு கேட்கணும். இதில் மா வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா நமக்கு மா வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஊன்னு ஒன்று வந்திருக்கு பாருங்கள், கசட தபர. இந்த கசட தபர எழுத்துக்கள் இதுக்கு அப்புறம் வரணும். அப்படி வந்தாதான் அது லுகர எழுத்துக்கள். இங்கே கசட தபர வரல, இங்கே வாதா வந்திருக்கு. இது எரள வழல இடையின சொற்கள், அதாவது வல்லின குறில் எழுத்துக்கள் வந்து உகரம் ஏறி வருவது தான் என்னது குற்றிய லுகரம்னு சொல்லுவாங்க. வல்லின எழுத்துக்கள் உகரம் ஏறி வருவது. வல்லின எழுத்துக்கள்னா என்ன? கசட தபர, அதாவது கசட தபர. இதில் ஊன்ற எழுத்து மேலே ஊர்ந்து வரும், அப்போ குசுடு துபுருன்னு மாறும். இது துபுரு அப்படி மாறுச்சினா தான் இங்கே பாருங்கள் கு டு து ரு இது 2ம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கசட தபர அந்த குசுடு துபுரில் இல்லை. ஓகேங்களா, கால் வாங்கி வந்தாலும் பக்கத்தில் இந்த வல்லின குற்றிய லுகரங்கள் இருக்கணும், அது இல்லை. ஓகேங்களா, இது நம்ம நடத்த போனால் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மாரி ரொம்ப பெருசாக போகும், வேண்டாம், இது போதும், நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. 38வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 2, 3 கரெக்டு. இது தவறு. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் அரை மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும்னு சொல்லியிருக்காங்க. முற்றிலுகரம் தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்தே ஒலிக்காது. அடுத்து 39வதுக்கு வீணா. ஊர் பெயரின் மறுவை கண்டறிக. 39வதுக்கு ஏ. திருநெல்வேலி, நெல்லை. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ போன்றவை இப்போ தான் சொன்னேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உவம உருபுகள். உவமை கிடையாது, உவம உருபுகள். உவம உருபுகள். போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, நல்லா இதை ஞாபகம் வச்சுங்க, மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ இதெல்லாம் அப்படியே லைனாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து குழுவுக்குறி பொன்னை பரின்னு சொல்கிறது. மங்களம் அது வந்து கருப்பாட வெள்ளாடன்னு சொல்லுது. இடல் இடக்கல் வந்து கால் கழுவி வந்தான். இலக்கண போலி வந்து நுனிக்கிளை. 41வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 4, 3, 2, 1. குழுவுக்குறி பொன்னை பரி எனல். மங்களம் வந்து கருப்பாட வெள்ளாடுன்னு சொல்கிறது. இடக்கரடக்கல் வந்து கால் கழுவி வந்தான். இலக்கண போலி நுனிக்கிளை, அதாவது கிளை நுனியை நாம் என்ன பண்ணியிருக்கோம், நுனிக்கிளைன்னு மாற்றிட்டோம், அதனால் வந்து அது இலக்கண போலி. அடுத்து 42வது வினா. கடைப்போலி தொடர்பான பின்வரும் கோற்றுகளை கவனி. அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். லகர எழுத்திற்கு பதிலாக லகரம் கடைப்போலியாக வரும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 1 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா, லாக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பெரிய லா வராது, சின்ன இன்னும் வரும். மகர எழுத்திற்கு அடுத்து நகரம் வரும், இது கரெக்டு. ஓகேங்களா, அக்ரிணை பெயர்களின் இறுதியில் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் வருவது. இப்போ வந்து அகம், இங்கே அகன்னு வரும். பந்தல், இந்த இல்லுக்கு பதிலாக என்ன வரும், பந்தர். இவ்வாறு அந்த கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கு பதிலாக வேறு எழுத்து வந்தாலும் பொருள் மாறாமல் இருக்கிறது தான் கடைப்போலி. கூற்று 1 மட்டும் சரி.
அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை கண்டறி. புதுச்சேரி, புதுவை. அடுத்து குறில் எழுத்துக்களை குறிக்க. குறில் எழுத்துக்களை குறிக்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கரம். குறில் எழுத்துக்களை யூஸ் பண்ண கரம். நெடில் எழுத்துக்களை யூஸ் பண்ண கான். நெடில் எழுத்துன்னு சொன்னோன்னே இங்கே கான் வந்திருக்கு பாரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறில் நெடில் ரெண்டுத்தையும் குறிக்க காரம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. 4 3 2 1. இது வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க புக்கில், அதை நல்லா மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டு. குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், நெடில் எழுத்துக்களை குறிக்க கான், குறில் நெடில் ரெண்டுத்தையுமே குறிக்க காரம், ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். அடுத்து மயிலொப்ப ஆடினாள் மாதவி. இதில் உவமானம் எது? ஒப்ப. உவமானம் எதுன்னு கேட்குறாங்க. 45க்கு வந்து ஆன்சர், சாரிங்க, இது உவம உருபு மயில். உவமானம் உவமானம்னாலும் உவமைனாலும் ஒன்று. உவமேயம் வேறு. அந்த உவமை இருக்கு இல்லைங்களா, அதை ஏற்கும் பொருள் தான் உவமேயம். உவமானமும் உவமையும் ஒன்று. மயிலொப்ப ஆடினால்னா மயில் போல ஆடினாள். அப்போ மயில் என்பது இங்கே என்ன? உவமை, உவமானம். அடுத்து பகுபதம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 46க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. பெயர் பகுபதத்தை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். பெயர் பகுபதம் பொருள், இடம், காலம், சினை, பண்புன்னு 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்னு சொல்வோம். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. வினை பகுபதத்தின் பகுதி எப்பவுமே கட்டளையாகவே இருக்கும். பகுபதம் தொடர்பான எல்லாமே இங்கே கரெக்டு. ஓகேங்களா? இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், பகுபதம் முடிஞ்சுது. அடுத்து குறில் எழுத்துக்களை குறிக்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் கரம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க 47க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. நெடில் எழுத்துக்களை குறிக்க அவுகான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க ஹவுகாரம். ஆயுத எழுத்தை குறிக்க அகேனம். அங்கே வந்து என்ன நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ இங்கே எக்ஸாம்பிளோடய பார்க்குறோம். குறில் எழுத்து கா வந்திருக்குங்களா, நெடில் எழுத்து அவு வந்து நெடில் எழுத்து. குறில் நெடில் ரெண்டுமே குறிக்க அவு வந்து நெடில் எழுத்து தான், ஆனால் நம்ம இங்கே அவுகாரம்னு யூஸ் பண்ணுறோம். ஆயுத எழுத்தை குறிக்க அக்கேனம். அப்போது எல்லாமே அங்கே வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இங்கே வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. மயிலாப்பூருக்கு மயிலை. மயிலாப்பூருக்கு மயிலை. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து. விகுதி முதல்ல கட்டளை சொல்லுல வர்றது பகுதி, கடைசியில் வந்து இருக்கிறது விகுதி. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகாரம். மலரன்ன பாதம். இதில் உவமேயம். பாதம் ஓகேங்களா. உவமேயம்னா அந்த உவமத்தை ஏற்கக்கூடியது. 50க்கு ஆப்ஷன் சி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உவமானம். இப்போ இங்கே உவமானம்னு கேட்டாங்கன்னா மலரை குறிக்கணும். இங்கே நமக்கு உவமேயம் கேட்டிருக்காங்க. பாதம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து பகுபதம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம்னு சொல்கிறாங்க. 51க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 3 மட்டும் கரெக்டு. பகுதி, சந்தி, இடைநிலை இதில் ஏற்படும் மாற்றம் விகாரம்னு சொல்கிறாங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறை காட்டுவது இடைநிலை. இது ரெண்டும் கரெக்டு. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் சொல் சந்தின்னு சொல்கிறாங்க. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இது வந்து கிடையாது. ஓகேங்களா, 2 மட்டும் தவறு. பகுதி, விகுதி, இங்கே வந்து இடைநிலை வரும், இங்கே சந்தி வரும், இங்கே சாரிகை வரும். இதில் எதனா மாற்றம் வந்தால் பகுதி, சந்தி, இடைநிலை, விகுதி, பகுதி, சந்தி, இடைநிலையில் மாற்றம் ஏற்பட்டால் அது விகாரம். ஓகேங்களா, புக்கில் நல்லா படிச்சுக்கோங்க. இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 51க்கு பி. 1 3 மட்டும் கரெக்டு. ஊர் பெயர்களின் மறுவை கண்டறிக. தஞ்சாவூர், தஞ்சை. தென் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்சர் சொல்லும்போது எதனா தவறாக இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கப்பா. அப்போ தான் வந்து நான் ஒரு ஃப்ளோவில் வந்து நம்ம சொல்லிட்டு போகிறோம். எதனா சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களே பாதிக்கப்படக்கூடாது. தவறான ஆன்சராக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து அதை பின் பண்ணிடுறேன் கமெண்ட். ஓகேங்களா. தஞ்சாவூருக்கு தஞ்சை. முதற்போலி, முதற்போலி இதற்கு வந்து மைஞ்சு. முதற்போலி வந்து மைஞ்சு. 53க்கு சி. இடைப்போலி அரையர். கடைப்போலி பந்தர். முற்றுப்போலி 5.
இந்த 5 தான் வந்து 5ன்னு இங்கே மாறி இருக்கு. அதாவது ஒரு சொல்லில் எல்லா எழுத்துமே மாறி வந்து பொருள் மாறலனாலும் அதை முற்றுப்பொலின்னு சொல்லுவாங்க. இப்போது முதற்பொலி பாருங்கள், 5க்கு இங்கே மைஞ்சு, இங்கே மஞ்சு வரணும். மஞ்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே மைஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் எழுத்து மாறி இருக்கு, முதற்பொலி. இங்கே அரையருக்கு ரை கொடுத்துருக்காங்க. அப்போ இது இடைப்பொலி. கடைப்பொலிக்கு பந்தலுக்கு பந்தர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் எழுத்து மாறி இருக்கு. கடைப்பொலி. முற்றுப்பொலினா எல்லாமே மாறி இருக்கு. அப்போ இது முற்றுப்பொலி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 54வது வினா. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இக்குறட்பாவில் பயிற்று வந்துள்ள அணி யாது? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. எடுத்துக்காட்டு உவமை அணி. உவமை அணி. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது என்ன சொல்கிறாங்க? உவமை உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு உவமை அணி. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர், அதுக்கப்புறமா இடைத்தொடர். 57வதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இடைத்தொடர் குற்றியலுகரம். மூழ்கு, இந்த ழா வந்திருக்கு பாருங்கள், அது வந்து இடைநை எழுத்தில் வரும். மென்தொடர் குற்றியலுகரம். கன்று, ஞனன நமன சென்டராக இருக்கிற எழுத்தை பார்க்கணும். வன்தொடர் குற்றியலுகரம் கசட தபர, இங்கே சென்டரா ரா வந்திருக்குங்களா. உயிர் தொடர் குற்றியலுகரம் வரலாறு, தொக்கணிக்கு தான் இது உயிர் தொடர் குற்றியலுகரம். அரசு, வரலாறு, இது போல் சொற்கள்லாம் உங்களுக்கு சிம்பிளாக இந்த உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு கொடுத்த எக்ஸாம்பிள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. கொடு. வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. கொடுத்தல். வேர் சொல்லின் தொழிற்பெயர் கொடு. கொடுத்தல் என்பது தொழிற்பெயர். ஊர் பெயரின் மறுவை கண்டறிக. மன்னார்குடி, மண்ணை. 59வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மண்ணை. மன்னார்குடிக்கு இந்த பெரிய இன்னும் கூட சம்டைம் கொடுப்பாங்க, அதுவும் கரெக்டு தான். மண்ணை இப்படின்னு கொடுத்தாலும் கரெக்டு தான். அடுத்து ஐகார குறுக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 60வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 மட்டும் சரி. கூற்று 1, 2 மட்டும் சரி. யான்னு பார்க்கலாம். ஐகார எழுத்து தனித்து வரும் இடக்குழியில் தனக்குரிய 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். கரெக்டு. முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். ஐகார சொல்லின் முதலில் வரும்பொழுது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும் சொல்கிறாங்க. தவறு. 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சொல்லின் முதலில் வரும்போது இடையில் கடையில் வரும்பொழுது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1, 2 மட்டும் கரெக்டு. அது ஏன் தவறானதுன்னு உங்களுக்கு நான் டெஃபினேஷன் சொல்லிட்டேன். 61வதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இடைத்தொடர் குற்றியலுகரம் சால்பு. மென்தொடர் குற்றியலுகரம் அம்பு. வன்தொடர் குற்றியலுகரம் உப்பு. உயிர் தொடர் குற்றியலுகரம் 9. ஓகேங்களா. இடைத்தொடர் எரள வளல. மென்தொடர் நெனன நமன. வன்தொடர் கசட தபர. இப்போ உயிர் தொடர் மட்டும் தனியாக நிற்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. இது போல் நீங்கள் பிரித்து அறிஞ்சு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். தொட்டனை தூண்டும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இதில் 62வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உவமானம். இதில் உவமானம்னா உவமை. தொட்டனை தூரும் மணற்கேணி அந்த குறளில் உவமை வந்து இதுதான். அடுத்து 63வதுக்கு வினா ஆப்ஷன் சி, 2413. இயற் சொல் எழுதினான். திரிச்சொல் சாற்றினான். திசை சொல் பண்டிகை. வடச்சொல் மாதம். அதாவது இயற் சொல்னா எல்லாருக்குமே விளங்கும் வகையில் இருக்கும். எழுதினான்றது உங்களுக்கு புரியுதில்ல. அதுக்கப்புறம் திரிச்சொல் பார்த்திங்கன்னா சாற்றினான். சாற்றினான்னா சொன்னான்னு அர்த்தம். ஆனால் சாற்றினான்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதுபோல் கற்றோருக்கு மட்டும் விளங்கும் வகையில் இருப்பது திரிச்சொல். அனைவருக்கும் புரியும் வகையில் இருப்பது இயற்சொல். திசை சொல் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த திசையில் வந்து யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். பண்டிகை. வடச்சொல் வந்து மாதம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஊர் பெயரின் மறுவை கண்டறிக. நாகப்பட்டினத்திற்கு நாகை. நாகப்பட்டினத்திற்கு நாகை. அடுத்து 65வது வினா. 65வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும். இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும்.
பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் தான் பகாபதம். ஏற்கனவே பகுபதம் பார்த்தோம். அது 6 வகை உறுப்புகளை கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம் சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பகாபதம் பற்றி கொடுத்துருக்கோம். இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும். பகாபதம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் அடிச்சொல் அல்லனா வேர் சொல்லாக இருக்கும். ஏன்னா அதை பிரிக்க முடியாது இல்லைங்களா. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகிய 4 வகை சொற்கள்லையும் பகாபதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கூற்று காரணங்களில் கேட்டு நம்மளை மார்க்கு கம்மி பண்ணி வைக்கிறதுல இதெல்லாம் மேஜராக ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கங்க. சின்ன ஒரு விஷயம் மாற்றி அமைச்சிருப்பாங்க. பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியும் சொல் பகாபதம்னு இங்கே மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாற்றினா போதும், முடிஞ்சது. அடுத்து இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வரும். எது ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வரும்? நெடில், தொடர், குற்றியலுகரம். உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமையணி. ஈஸி தான். உலகில் இல்லாத ஒன்றை கூறுவது இல்பொருள் உவமையணி. அடுத்து தொழிற்பெயர் தொடர்பான கூற்றுகளை கவனி. தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டும். தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூவிடங்களில் வரும். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டும். தன்மை, முன்னிலை மற்றும் படர்க்கை 3 இடத்திலும் வரும். இதுக்கு 68வது ஆன்சர் ஆப்ஷன் சி. 2, 3 மட்டும்தான் கரெக்டு. நான் தொழிற்பெயர் விகுதிகள் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, வி, தி, சி, வி, மை போன்ற தொழிற்பெயர் விகுதிகள். 1வது மட்டும் தவறு. முதநிலை திரிந்த தொழிற்பெயர். விடு வீடா மாறும், மின் மீனா மாறும், கொல் கோலா மாறும், உடன்படு உடன்பாடா மாறும். இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். தொழிற்பெயர் எண், இடம், பால், கால் ஆகியவற்றை காட்டாது. தன்மை, முன்னிலை, படர்க்கை மூவிடங்களிலும் வரும். ஆனால் அந்த எண், இடம், பால் காட்டாது. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. 69வதுக்கு ஆப்ஷன் டி ஆன்சர். பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான். இனிப்பு என்பது பண்பு பெயர். தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான். பொங்கல், அங்கே ஒரு பொங்கல் பொங்கி வந்திருக்கு, ஒரு தொழில் நடந்திருக்கு. சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைனா இங்கே தலையை குறிக்கல, அந்த மனுஷனை குறிக்கு. காலவாகு பெயர் டிசம்பர் சூடினாள். இங்கே டிசம்பர் என்பது மாதம், ஆனால் அந்த டிசம்பர் பூவை டிசம்பரை குறிக்காமல் பூவை குறிக்குது. அதனால் ஆகு பெயர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். மொத்தம் 16 வகையான ஆகு பெயர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்குங்க புக்கில். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பண்பாகு பெயர் இனிப்பு தோன்றான். தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான். சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு. காலவாகு பெயர் டிசம்பர் சுடினாள். அடுத்து 70வது வினாக்கு ஆப்ஷன் சி. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் என்னன்னு சொல்கிறோம்? மருவுன்னு சொல்கிறோம். இந்த மருவோட டெஃபனிஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. 6 என்பது எதற்கான எடுத்துக்காட்டுனா நெடில், தொடர், குற்றியலுகரம். நெடில், தொடர், குற்றியலுகரம். ஆப்ஷன் ஏ. எந்தை, போது, சோனாடு என்பது என்ன? எந்தை, போது, சோனாடு என்பது என்ன? 72வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, மருவு. எந்தை, போது, சோனாடு எல்லாம் என்பது சோழ நாடு தான் சோனாடு. ஓகேங்களா, எம் தந்தை என்பது தான் எந்தை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மருவு. ஐகாரம் சொல்லின் இடையில் வரும்பொழுது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஒரு மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்பொழுது மட்டும்தான் 1.5 மாத்திரை. முதல்ல வரும்பொழுது 1.5 மாத்திரை. இடை கடையில் வரும்பொழுது 1 மாத்திரை. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இதில் பயின்று வந்துள்ள அணி. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இதில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இல்பொருள் உவமையணி. குதிரை எப்போ கொம்பு முளைச்சிருக்கு? அப்போ இல்லாத ஒன்று தானே. அடுத்து அவுகார குறுக்கம் தொடர்பான பின்வரும் குற்றுகளை கவனி. அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அவுகாரம் சொற்களின் முதலில் வரும்போது 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இடையிலும் இறுதியிலும் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. இது இடையிலும் இறுதியிலும் இடம்பெறாது. அவுகாரம் மட்டும் சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும், இடையில் கடையில் வராது. அப்போ 75வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2 மட்டும்தான் கரெக்டு.
அவுகார குறுக்கமும் சொல்லின் முதலில் வரும்பொழுது 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை அளவு. அது ஏன் 2 மாத்திரைனா வந்து நெடில் எழுத்து, இதற்குரிய மாத்திரை அளவு 2. இதை வந்து அவுகாரம்னு வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இதுதான் அவுகார குறுக்கம். குறுக்கம்னாவே என்ன? மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பது. அடுத்து வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெருமாத்திரை. வேட்கை இப்போ நீங்களே வந்து நோட் பண்ணலாம். வேட்கை இது வந்து ஐகார குறுக்கம். சொல்லின் கடைசியில் வரும்பொழுது இது பெருமாத்திரை 1. 76வது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பவனந்தி முனிவர் ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள எழுத்துக்கள் வந்து 42ன்னு சொல்லியிருக்காரு. 77க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து பார்த்திங்கன்னா இல்பொருள் உவமை அணி. மாலையில் வெயில் பெய்யுறது பொன்மழை பொழிந்தது போல் இருந்ததாம். பொன்மழை என்னைக்கு பெய்ஞ்சிருக்கு? அப்போ வந்து அது இல்பொருள் உவமை அணி. வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து, அதாவது இங்கே நோட் பண்ணுங்க, மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அளவிலிருந்து குறைந்து, அதாவது எவ்வளோ மாத்திரையிலிருந்து குறைந்து எவ்வளோ மாத்திரை ஒலிக்குது. 79வது ஆன்சர் 9. ஏன்னா இம்மு என்பது என்ன எழுத்து? மெய் எழுத்து. அதோட மாத்திரை அளவு அரை. அதிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிப்பது தான் என்னது? மகர குறுக்கம். அப்போ அரை மாத்திரையில் இருந்து இங்கே அரை மாத்திரையில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொருத்துக. ஆப்ஷன் சி. வல்லினம் கசட தபர, மெல்லினம் நெனன நமன, இடையினம் எரள வழல. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 40. நெடில் எழுத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை 40. குறில் எழுத்து 2. ரெண்டும் சேர்த்து தான் 42. குறில் 2 நெடில் 40. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். பணம் கிடைத்தது. போன்மம் மருண்மம். இந்த இன்னுக்கப்புறம் இம்மு வருது, இன்னுக்கப்புறம் இம்மு வருது, அப்புறமா இம்முக்கு அப்புறம் வா வருது. இது எல்லாமே மகர குறுக்கம். 83க்கு ஆப்ஷன் டி தான். அதில் வந்து மகர குறுக்கம் வரல. உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டுமே ஒன்றும் என்று தோன்றும்படி கூறுவது. உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும் அளவுக்கு கூறுவது எதுன்னு கேட்டிங்கன்னா உருவக அணி. உருவக அணி. ஓரெழுத்து ஒரு மொழி. ஆனா வந்து பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு. 85க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆனா பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு. உருவக அணி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இதில் உவமைக்கப்படும் பொருள் பின்னும் உவமை முன்னுமாக வரும். ஓகேங்களா? இதில் புரியும்னு நினைக்கிறேன். உவமை எப்பவுமே உவமை உவமேயம். இது வந்து உவமை. உவமையில் ஃபஸ்ட்டு உவமை வரும், 2வது தான் உவமேயம் வரும். ஆனால் உருவகத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு உவமேயம் வரும், செகண்டு உவமை வரும்னு சொல்கிறாங்க. 86க்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 2, 3 சரி. ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம். தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம். 86க்கு ஆன்சர் சி வந்திருக்கு. ஆனால் ஐ திங்க் வந்து இது எல்லாமே வந்து கரெக்டு தான். உவமைக்கப்படும் பொருள் வந்து ஃபஸ்ட்டு வரும், உவமை செகண்ட் வரும். இது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி வருமானு சொல்லிட்டு. ஓகேங்களா? யாருன்னு தெரிஞ்சவங்க இது கரெக்டாக தவறான்னு சொல்லுங்கள். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவது, கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் என்று கூறுவது உருவகம். அப்போ கரெக்டு தானே? உவமை வந்து செகண்ட் வருது. இங்கே பாருங்கள், அதை நம்ம படிச்சிடலாம். உவமைக்கப்படும் பொருள் பின்னும், உவமை முன்னும். சாரிங்க ஓகேங்களா? இங்கே வந்து டெஃபனேஷன் இவங்களே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. உவமை தான் ஃபஸ்ட்டு வரும், உவமேயம் செகண்ட் வரும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக உவமைக்கு வரத்தான். ஆனால் உருவகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உவமை செகண்ட் வரணும், உவமைக்கப்படும் பொருள் வந்து ஃபஸ்ட்டு வரணும். இப்போ இவங்களே வந்து உவமை பின்னும் உவமை முன்னும்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இது தவறு தான். இது வந்து கரெக்டு. 2, 3 மட்டும்தான் கரெக்டு. இதில் தெரியுதுங்களா? நானே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். என்னடா இது டெஃபினேஷன் கரெக்டாக இருக்குது, ஆனால் நம்ம 2, 3 ஆன்சர் சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது தவறு. 87க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓனா ஓ மதகு நீர் தாங்கும் பலகையா, கானா சோலை, கூனா பூமி, கை ஒழுக்கம். அதாவது ஓ மதகு நீர் தாங்கும் பலகையா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. கானா சோலை. காகம் சோலையில்
கரெக்டுன்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கூர்மையான ஆயுதத்தை கொண்டு பூமியை தோண்டினேன். கை ஒழுக்கம் இல்லாதவர்கள் அரசு பணியில் சேரக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து என்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணி 42 ஓரெழுத்து ஒரு மொழியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அதில் 2-3 கொஷின் கேட்குறாங்க, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? 88க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அனைத்துமே சரி. மகர குறுக்கம் தொடர்பாக கொடுத்துருக்காங்க. போலும் என்னும் சொல்லை போன்மம் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண்மம். இங்கே பாருங்கள், போலும் என்னும் சொல்லை போன்மம் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண்மம் என்றும். அப்போது இந்த இல்லுக்கு பதிலாக இங்கே இன்னி யூஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய இல்லுக்கு பதிலாக பெரிய இன்னி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஓசை சிறுமைக்காக பயன்படுத்தினர். இச்சொற்களில் மகர மெய்யானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை ஒலிக்குது. அப்போ இது ஆப்ஷன் சி எல்லாமே கரெக்டு. டேஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகுற சொற்கள் இல்லை. டேஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகுற சொற்கள் இல்லை. இவ் என்னும் இடைநிலை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகுற சொற்கள் இல்லை. வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி. வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி. டேஸ் ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரம் இல்லை. சுடுரு வந்து இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரம் இல்லை. குற்றிய லிகரம் இடங்களில் டேஸ் இடங்களில் மட்டும் வரும். குற்றிய லிகரம் வந்து 2 இடங்களில் மட்டும்தான் வரும். குற்றிய லிகரம் 2 இடங்களில் மட்டும்தான் வரும். அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி. கோனா அரசன், சானா இறந்து போ, சீனா இகழ்ச்சி, சேனா உயர்வு. கோனா அரசன் எல்லாருக்குமே தெரியும். சானா சாதல் இறந்து போன்னு ஞாபகம் வச்சுங்க. சி அப்படின்னு நம்ம வந்து யாரும் திட்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ அது இகழ்ச்சி சொல். சேர்ந்து வாழ்ந்தால் உயர்வுன்னு சேக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 93வது ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. ஒன்றை உருவகப்படுத்தி இன்னொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் ஏகதேச உருவக அணி. அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவுகார குறுக்கம். ஓகேங்களா? முதலே நம்ம பார்த்தோம், சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவுகார குறுக்கம். ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு என்ன மாத்திரை? கால் மாத்திரை. 96வது ஆன்சர் ஆப்ஷன் டி, கால் மாத்திரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். சோனா வந்து சோர்ந்து எங்கே உட்காருவோம்? மதில் மேலே உட்காருவோம். 97க்கு ஏ. தானா கொடு, தூணா தூய்மை, தேனா கடவுள். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து டேஸை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக திரியும். 98வது ஆன்சர் ஆப்ஷன் சி. எகரம் வரும்பொழுது குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரம் வரும்பொழுது எகரை முதலெழுத்தாம் கொண்ட சொற்கள் வரும்போது உகரம் இகரமாக திரியும். கல் ப்ளஸ் கற்றீது எப்படி பிரித்து எழுதலாம்? கல் ப்ளஸ் தீது. 99க்கு பி, கல் ப்ளஸ் தீது. 100வது கொஷின் சி. பூமி அகல் விளக்காக வந்து அந்த பாடலை சொல்லியிருப்பாங்க. கடல் வந்து பார்த்திங்கன்னா நெய், கதிரவன் வந்து சுடர். பூமியை அகல் விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கதிரனை சுடனாகவும் அதில் உருவாக்கப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி 100 கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. 100 கொஷினுக்கு வந்து எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் உங்களுக்கு எடுத்த மார்க்கை வந்து தைரியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தும் நீங்கள் இந்த வாட்டி வந்து மார்க் ஒரு கம்மியாக எடுத்துருக்கோமா, அடுத்த வாட்டி ஒரு 10 கொஷின் எக்ஸ்ட்ரா போடணும், இல்லை ஒரு 5 கொஷின் எக்ஸ்ட்ரா போடணும்னு உங்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு தெளிவு கொடுக்கும். ஓகேங்களா? தென் வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா அந்த கொஷின்லாம் நோட் பண்ணி வச்சு லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ஒரு 4-3 டேஸ்க்கு முன்னாடி தப்பு பண்ண கொஷின்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பீங்க. இதெல்லாம் டிப்ஸ். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் டெஸ்ட் PDF இருக்குது. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு வந்து இங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 8th வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்குது நாளைக்கு. அதுக்கான PDFும் வந்து மெட்டீரியல் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சு 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபுல்லாக முடிச்சிடுங்க இலக்கணம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.